ஊர்ல எல்லா இடமும் நான் வந்து போகாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாரி ஃபேமிலிலயும் வந்து அம்மாவ பார்த்து கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. அம்மா தாண்டி மத்த ஃபேமிலி ரிலேஷன் சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு? ஊர்லலாம் எப்படி பார்த்துக்கிட்டாங்க? கூட பிறந்தவங்க அக்கா. ஆனா அப்பா கூட பிறந்தவங்க 6 பேரு. ம். அம்மா கூட பிறந்தவங்க 3 பேர். அம்மா ஓகே. ஒரே ஒரு பொண்ணு. 3 பேரு தாய் மாமா அவங்க. அப்பா கூட பிறந்தவங்க 6 ஆம்பளைங்க தான். பொம்பளை பிள்ளைங்க யாருமே இல்ல. அத்தை அவங்க சரி, யாருமே சரி. கிடையாது. ஆ. எல்லாரும் இருந்தாங்க. எல்லாருமே அவங்கவங்க லைஃப் அவங்கவங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. மற்றபடி அந்த அளவுக்கு யாரும் சப்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது. நம்மள டிஸ்கரேஜும் பண்ணல, என்கரேஜும் பண்ணல. நம்ம அவங்கவங்க நம்மளா வளர்ந்து வந்துக்கிட்டோம். ஓகே. அக்கா சப்போர்ட் என்னன்னா, ஆ. நான் இந்த ஃபீல்டுக்குள்ளேலாம் வந்ததுக்கு அப்புறமா எதுன்னா, என் பிள்ளைங்கள வந்தா போனா பார்த்துக்கிறது, வச்சுக்கிறது. ம். பிள்ளைங்க எனக்கு தெரியாம 15 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப 20 வயசுக்குள்ளே 2 பையன் பொறந்துட்டான். பசங்களாம் பெரிய பசங்களாயிட்டாங்க. என் பையனுக்கு நான் வந்து சினிமால எனக்கு வாய்ப்பு கிடைச்சு, சென்னை வரணும்னு நான் முடிவு பண்றேன். பெரியவனுக்கு கவுன்சிலிங்ல வேலம்மாள்ல காலேஜ்ல சீட் கிடைக்குது. அப்போ பசங்களாம் பெரிய பசங்கன்னு சொல்ல வரேன். அதனால நான் சினிமால வர்றதுக்கு எந்த ஒரு முட்டுக்கட்டையும் இல்ல. நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சு மைண்ட்ல வச்சு நம்ம வந்து போயிட்டு இருந்தோம் அவ்வளோதான். அக்கா அவங்க சப்போர்ட் பண்ணாங்க.